அத்தா, நீங்க என்னத்த சொல்றீங்க? நீங்க என் தலையில வச்சு விட்ட இந்த பூ கூட வாடல. ஆனா நீங்க அதுக்குள்ள நான் சூடிவிட்ட மலர் வாடாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சூடிக்கொண்ட இதயமே வாடிவிட்டது. நீங்க எதையும் மறைச்சு பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். குற்றங்குள நஞ்சு குறுகுறுக்கும். அத்தா, நீங்க விளையாட்ட பேசலாம், ஆனா அதுவே விபரீதமும் மாறிடும். மேகலா, நீ எப்போது விளையாடிய காதல் விளையாட்டு இப்போது விபரீதமாகிவிட்டது. அத்தா, அப்படின்னா நீங்க என்னத்த சொல்றீங்க? மேகலா, நீ அத்தான் என்று சொல்லும் உரிமையையும் நான் மேகலா என்று சொல்லும் உரிமையையும் இத்துடன் இழக்க போறோம் என்று சொல்கிறேன். நீங்க ஏதோ நயவஞ்சகத்தாலதான் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் போட்டுக்கிட்டு வந்த நகையெல்லாம் பத்தலைனா இன்னும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கோடிக்கணக்கான வைர நகைகளா கொண்டு வந்து உங்க காலடியில கொட்ட சொல்லுங்க. போதுமா இல்ல இன்னும் இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? சொல்லுங்க தான், சொல்லுங்க. மேகலா, நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. பணத்தை கொண்டு என்னை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்காது. தவறான போக்கிலே மனதை அலைய விட்டு தவறான போக்கிலே பணத்தை காட்டி நீ என்னை மோசம் செய்து விட்டாய். நீயும் ஒரு பெண்ணா? போது நிறுத்துங்க. உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும் நினைச்சு பேசிட்டு இருக்காதீங்க. ஆசை வார்த்தைகளை காட்டி நீங்க காட்டின பாசம் எல்லாத்தையும் வெறும் வேஷங்கிறத இப்ப நல்லாவே நிரூபிச்சிட்டீங்க. பணத்துக்காக தான் நீங்களும் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்கன்றத இப்ப நல்லாவே எனக்கு போதும். நிறத்துக்கு நிறமாறு பச்சைங்கிறத நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரடி பச்சை? உள்ளத்தில் ஒருவனுக்கு உள்ளத்தால் ஒருவனுக்கு கெட்டு போய் உடல் இன்னொருவனுக்கு விட்டு வரும். நீங்கள் அடி பச்சை. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் நான் சொல்ல என்ன இருக்கு? காலமெல்லாம் எனக்கு துணையாக இருப்பாய் என்று நினைச்சு கைவிடிச்சு. ஆனால் என்னை நீ உயிரோடு சித்திரவதையாக்கி உயிரை பழியாக நச்சுக்கிறவே ஆக்கிட்டாய். இனி நம்மோட வாழ்க்கை ஒரு உடஞ்சவன கண்ணாடி கடவுளே, இது என்ன கோலம்? இவர் வீணா என் மேல சந்தேகப்பட்டு என்ன வெறுக்கிறாரா? இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறாரா? எனக்கு எதுவுமே புரியலையே. அப்படின்னா இது நாள் வரையிலும் இவர் காட்டின பாசம் எல்லாத்தையும் வெறும் போலி வேஷம் தானா? இனிமே என்னுடைய வாழ்க்கை பட்டு போயிடுச்சா? நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே ஒண்ணும் தெரியலையே. மல்லிகா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? முதலாளி வீட்டில இருந்து நின்னதும் போது ஒரு மேறதும் போது என்னையா பண்றது? எல்லாம் என் தலை விதி. என்ன மல்லிகா, உன் தலையெழுத்து இப்படி சலிச்சுக்கிற? பின்ன என்னையா, ஊருக்குள்ள போனா முளைச்சு 3 நேரம் விடல. அவன் பார்த்து என்ன கண் அடிக்கிறான்னு சொல்லி விடுறான். அதான் அவங்களாவது பரவாயில்ல. 60 வயசுல 6 அடி குழிக்குள்ள போற கிழவனுங்கெல்லாம் என்ன பார்த்து மல்லிகா மல்லிகா கூப்பிடுறாங்களே, நான் என்னையா பண்ணுவேன்? என்ன தைரியம் இருந்தா அந்த பல்லு போன கிழவனுங்க உனக்கு தொந்தரவு கொடுத்திருப்பாங்க. எவன்னு சொல்லு, இப்பவே போய் அவனோட 2 ஒண்ணு பாத்துற. அதெல்லாம் வேண்டாயா. ஏதோ பாவம் குளிக்க போற வயசுல கூப்பிட்டு போட்டோம். ஐயோ, என் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கீங்க, உனக்கு என்னையா நன்றி சொல்றது? மல்லிகா,
எனக்கு இந்த நன்றி சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. யோ நீதான் மல்லிகா, இவ்வளவுதானா? யோ உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் இப்பவே எல்லாம் தரேன். மல்லிகா, எனக்கு உன்னோட இது வேணும் மல்லிகா. எதியா பிஞ்சு போயிரும் செருப்பு. ஏயா ஏதோ பாவம் போகுதுன்னு ஒரு ஆட்டோ போடலான்னு நினைச்சா நீ எங்கெங்கயோ மனசு வச்சுட்டு போறியே. ஐயோ மல்லிகா, விவரம் தெரியாதவளா இருக்கிறிய, நானும் அதத்தானே கேட்டேன். சரி சரி வா, ஒரு ஆட்டோ போடலாம். தண்ணி ஊத்தி அணைக்க போறியா, மண்ணெண்ண ஊத்தி ஆசனருப்பு வளர்க்க போறியா? தொப்பு பொத்துமா மீன் சிக்குமா, தொப்பு பொத்துமா மீன் சிக்குமா? திரும்பி படுக்கலாமா? கொக்கு கொத்துமா மீன் சிக்குமா, கொக்கு கொத்துமா மீன் சிக்குமா? மரளவு தண்ணீர மறைஞ்சிருந்து குளிச்சவள இரவு கரையும் மச்சம் காத்திருந்த கண்ணு குத்திருந்த கரையோரம் வச்சிருந்த தண்ணி குறையல தாமர பூ தெரியல முழுக்க முழுக்க என்ன எடுத்துக்க ஒரு மஞ்ச கைக்கு என்ன கட்டி எடுத்து குடிச்சுக்க கொக்கு கொத்துமா நீரு சிக்குமா கொக்கு கொத்துமா நீரு சிக்குமா ஐயாவுக்கு சொரு கொடுத்து ஐயா மீது குழம்பு வச்சு வாழ
அழியா நான் என்ன வெறும் ஆட்டம் தானே போட்டேன், அதுக்கு எதுக்கு நீ காசு கேக்குறிய? இவ்வளவு நேரம் என் கூட ஆட்டம் போட்டு இப்படி கட்டி கொடுத்து பிறகு மண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சேயா. காசு கொடுக்க மட்டும் போனே வச்சுக்க, அவனை தொலைச்சு விடுவான். அடியே நீ ஒரு பெரிய பிரார்த்தல் கேசுன. இன்னைக்கு வருத்த, நாளைக்கு வருத்த, இன்னும் எத்தனை இருக்குங்க இப்படியே ஒரு மாத்த கேசுன. எனக்கு தெரியாத போச்சுடி, என்னை ஆள விட்டு. நீ பாட்டுக்கு ஆட்டம் போடுறதுக்கும் நீ பாட்டுக்கு எங்கெங்கயோ கைய பிடிக்கிறதுக்கும் எங்க அப்பா இலவசமாவா பெற்று வச்சிருக்கா? அடியே நீ ஒரு பெரிய ரவுடின்னு எனக்கு தெரியாம போச்சுடி. இனிமேல நீ இருக்கிற பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டி, என்னை ஆள விட்டு. இந்த இடத்துக்கு வேற கிழிச்சு போடுவேன். இங்க ஒழுங்கு மாதிரியே பணத்தை வச்சுட்டு போ. பணத்தை விட கொடுக்காம போனேன்னு மானத்தை வாங்கி ஊரை கூட்டி இங்க பாரு, முதல்ல பணத்தை எடுத்து வச்சு போயா. ஐயோ அடியே நான் காசுக்கு எங்கடி போவேன்? நான் காசுக்கு எங்கடி போவேன்? என்னையா இவ்வளவு நேரம் ஆட்டம் பண்ணது இல்லாம காசு கேட்க போறியா? நீங்க இங்க திடீர்னு வந்திருக்க? எங்கடி போற? அந்த ராஜா கிட்ட போறியா? அந்த ராஜாவையே கூஜாவாக்கி நடுத்தருவுல நிறுத்திட்டா அப்புறம் எங்கடி போவ? கபால் அமுச்சு விட்டாரா? மருது நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் கபாலி நீ என்ன புரிஞ்சுக்கலையா? உனக்கு கூட சேர்ந்த சகோதரன் நான் நினைச்சிருந்தேன். நீங்க இப்படி வந்து என்கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நெஞ்சில உனக்கு ஈவு எனக்குமே கிடையாதா? நெஞ்சில ஈரக்கசிவு இருந்தா வாழ்க்கையில வாழ ருசி இல்லாம போயிடும். உள்ளத்துல கருணை இருந்தா பவுத்துக்கு சோறு கிடைக்காம போயிடும். எனக்கு தேவை பணம். எனக்கு மட்டும்தானா? உன்னை படைச்ச ஆண்டவனுக்கே தேவை பணம். அந்த பணத்தை அடைய குறுக்கு வழியில போறவன் சீக்கிரமா இந்த உலகத்துல பணக்காரன் ஆயிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பணம் காய்க்கும் மரம். இதுபால் மருந்து குறுக்கு வழியில சம்பாதிச்சு எதுவுமே நிலைக்காது. நேர் வழியில போனாதான் அது அவனுக்கு நிலைக்கும். குறுக்கு வழியில போனா அது கடவுளுக்கே பொறுக்காது. கடவுளே ஒரு நாளைக்கு ஒண்ணு தண்டிக்க போறாரு. தண்டனையா? பணம் இருந்தா இந்த உலகத்துல கடவுளே கண்ணை முடிக்குவான். தெரியுதாடி என் கண்ணு? பணம் எப்ப வேணும்னாலும் கிடைக்காது. அது தானா வர்றப்ப ஒதுக்கி தள்ளவும் கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பணம் இப்போ மூலியமா கிடைக்குது. அது பாவ புண்ணியம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. மருது
உன்னை என் கூட பிறந்த அண்ணன் நான் நினைச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையாவது நீங்க வாழ விடு. கல்பனா, உனக்கு விடுதலை வேண்டுமா? தரேன், கண்டிப்பா தரேன். ஆனா அது இப்ப இல்ல. அந்த ராஜா கிட்ட இருக்கிற தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் எங்க கைக்கு வந்து நானும் கபாலியும் இந்த பட்டணத்துல பல கோடிக்கு அதிபதியா வாழணும். அப்பத்தாண்டி உனக்கு விடுதலை. இத பாரு, ஏன் தளபதி நான் இப்படிதான் வாழணும்னு இருக்கு, அதுக்காக நான் வாழ்றேன். தயவு செஞ்சு ராஜாவை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அவரோட உயிரோட விளையாடாது. உனக்கு பணம் தானே தெரியுது, நான் அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். நான் வரேன். உன் இஷ்டப்படி போக இனிமே நான் விட மாட்டேன். மருது, நீ என்ன சொல்ற? உன்னை நம்ம குகையில சிறை வைக்க போறேன். எனக்கு காவலா? எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறியா? உன்னை நம்ம குகையில சிறை வச்சா உன்னை தேடி அந்த ராஜா இங்க வருவான். அவனை இங்க வச்சு பணம் கறக்கிறதுக்கு ஏதுவா இருக்குமல்ல, இதுதான் என் திட்டம். மருது, வேண்டாம் மருது, வேண்டாம். அந்த பாவத்தை நீ செய்யாத. அந்த ராஜா கள்ளம் சம்பளம் இல்லாம என்கிட்ட பழகிட்டு இருக்காரு. அவர் உயிரோட விளையாட நினைக்காத. அவரை ஏன் சித்திரவதைப்படுத்தணும்னு நீ நினைக்கிற? உனக்கு என்ன பணம், நகை அவ்வளவுதானே வேணும்? நானே சொல்லி அவர்கிட்ட வாங்கி தரேன். ஏன்னா என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அவருடைய பணம் காசுல மதிப்பே இல்லை. அந்த ராஜாவை ஒண்ணு செஞ்சிடாத. அப்படி வா வழிக்கு. நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கோ. நீ ராஜாவை மயக்கி அவங்கிட்ட இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் எங்க கைக்கு கொடுக்கணும். என்னையும் அந்த ராஜாவையும் உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். உனக்கு தேவை அந்த ராஜானா, எனக்கு தேவை அவனுடைய பணம். பணத்தை கொடுத்தா உயிரோட விட்டுருவேன். ஓகே? ஆமா, இப்பதான் வந்தியா? ஆமா, நீ நாளைக்கு வரலாம் சொன்னேன். ஓ, எப்படி ஒரு நாள் பாஸ்ட் அடக்கி வச்சிருக்குன்னு இன்னைக்கு வந்துட்டியா? ஆமா, மாப்பிள்ளைங்க, நீ மாப்பிள்ளை ஜோடியா வாழறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டு ஆண்ட கண்ணீரோட வலிமையார் வைத்து காத்துட்டு கிடந்தனே. அந்த ஆசிரியெல்லாம் பண்ண போட்டு நீ மட்டும் வந்திருக்கிறிய, என்னமா சொல்லமா? சொல்லு. ஏன் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நின்றுட்டே இருக்கிறிய? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் சூரிய மலர் வாடி போயிடுச்சுப்பா. இல்லப்பா, நீங்க எதுவுமே தப்பா சொல்லல. ஆனா உங்களுடைய பேச்சையும் அறிவையும் உதாசீனப்படுத்தின எனக்கு அந்த கடவுள் தக்க தண்டனையை கொடுத்துட்டாருப்பா. தக்க தண்டனை கொடுத்துட்டாரு. என்னமா சொல்ற? அப்பா, உங்க பேச்சை கேட்காம காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா
என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டப்பா, நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். அப்பா, எனக்கு மாலையிட்டு மன்னவனா வந்தவரு என்னுடைய மனசுக்கு அடிமையா இருப்பாருன்னு நினைச்சு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவரு என்னுடைய பணத்துக்கு அந்த மன்னவர் அடிமையாயிட்டாருப்பா, அடிமையாயிட்டாரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, ஆமா. நான் இப்போ வாழ வெட்டியா புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கே வந்துட்டப்பா, பிறந்த வீட்டுக்கே வந்துட்டேன். நான் கொண்ட ஆசையில மன்னர்கள்தா நான் கட்டிய மணக்கோட்டையெல்லாம் மணல் கோட்டை ஆயிடுது. தாளாட்டி சீராட்டி தூக்கி வாசலுக்கு என் மகளுக்கு வாழ வேண்டியா? ஐயோ கடவுளே, எல்லாரும் என்னப்பா சோதனை. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஏன்னா இது எல்லாம் என்னுடைய தலையெழுத்து, அதை யாரால மாத்த முடியும்? அவ்வளவு எப்படியம்மா இருக்க முடியும்? தாய் இல்லாத உண்மை தாளாட்டி என் மாறு தூக்கி அணைச்சு தாளாட்டி சீராட்டி வளர்ச்சி உண்மை. இப்ப வந்து பட்டு போன மரமா சிறை முடிஞ்ச வரையா இருக்கிறையே, நான் எப்படியுமா இருக்க முடியும்? நாளைக்கும் கணவன் வர சொல்லு. நம்ம வீட்டுல இருக்கிற சொத்து சுக கார் பங்களா எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன் மனம் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்தா போதுங்க. வேண்டாப்பா, வேண்டாம். பணத்துக்காக ஒரு பெண் புருஷனோட வாழ்றதை விட ஆளா வெட்டியா காலம் போற பிறந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவோ மேல்பா, இல்லடா. யாரு வந்திருக்காங்க பாருடா, உன் தங்கச்சி வந்திருக்கிறா. வான்னு ஒரு வார்த்தை அப்பா, அதுக்கெல்லாம் தான் நீங்க இருக்கிறீங்களே, என்ன ஏப்பா தொந்தரவு பண்றீங்க? மேகலா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு இருக்கேன், அப்புறமா உன்னை வந்து பேசுகிறேன். பாத்தியா வேலை இவ்வளவு செய்யற வந்தவங்க ஒரு வார்த்தை வான்னு கேட்கலையே. இவன் கொஞ்ச நாளா போனவாக்கே சரியில்லை. நீ இப்படி வந்து நின்றுகிட்டு நான் அந்த வயசான வார்த்தை என்னமா பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, இதெல்லாம் என் தாயெழுத்து. மேகலா, உன் நகை வஞ்சகத்தால் என்னை சீரழித்து சின்னவனாமாக்கி விட்டாயே. என் வாழ்வின் ஒளிதாய் இருப்பாய் என்று நினைத்தேன். ஆனா எனக்கு நீ எமனா வந்துட்டாயே. மதன் என்ன தெரியுதா? ஐயா, நீங்களா? நானேதான் அன்றொரு நாள் சொன்னேனே, நினைவிருக்கிறதா? இந்த பழம் புளித்து தூக்கி எறிந்து விட்டு மனதை தேற்றிக்கொள் என்று. நீ அதை கேட்டாயா? இப்போது என்ன செய்ய போகிறாய்? ஐயா, என்ன செய்ய போகிறேன்? என் மனமோ சூறாவளியில் சிக்கிய படகை போல துடிக்கிறது. என் கண்களோ இருட்டிலும் வெளிச்சத்தை காண துடிக்கிறது. என் கால்களோ ஓடி ஓடி ஓய்ந்து விட்டது. என் கைகளோ அசைவிழந்து போய்விட்டது. இனி என் மூச்சு ஒன்று மட்டும்தான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தம்பி மதன், கவலைப்படாதே. என்றாவது ஒரு நாள் உனக்கு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அதுவரை நீ பொறுத்திடு. ஐயா, கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அந்த பணக்காரி மேகலாவோட வாழ்வதை விட இந்த உலகத்தை விட்டு போய்விடுவதே மேல். பைத்தியகாரா, இந்த உலகத்தை விட்டு போக போகிறாயா? அதுதான் முன்னால் முடியாது. என்றைக்கு இருந்தாலும் நீ விடியலை தேடும் விட்டில் பூச்சியாக இந்த உலகத்தில் உலகித்தான் ஆக வேண்டும். இதுதான் உலக நீதி. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமதன், ஆண் பணக்காரனாக இருந்தால் ஒரு பெண் அவனை மயக்கி அவனிடம் இருக்கும் அனைத்து பொருள்களையும் அபகரித்துக் கொண்டு
கடைசியாக அவனை விட்டு அடுத்தவனை தேடி ஓடி விடுகிறான். அப்புறமோ அந்த ஆணாகப்பட்டவன் வேறு தண்ணி இல்லாம சொந்த பந்தத்தை இழந்து தன் புத்தியை இழந்து கெட்டு புட்டித்தீவராகி விடுகிறான். அவன் கடைசியில எப்போ தன்னுடைய வாழ்வு விடியும் என்று விடியை தேடிக்கொண்டு அலைகிறான். இல்ல அந்த பழக்கம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. மேகலாவோட பணத்தை தேடி நான் போகவில்லை, அவளோட குணத்தை தேடி போனேன். ஆனா அவளோ ஒரு எட்டிக்கலையா இருப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. வேறு எப்படியோ எங்காண்டவே நானே தீரழிந்தவன். நான் போய் உனக்கு புத்தி சொல்வதா? கடவுளே, நான் கொண்டது என் வாழ்வின் காதலா இல்லை மோதலா? நேத்து உன்னுங்கிட்ட பூங்காவில காத்துக்கிட்டு இருந்து கடைசியில் நான் ஏமாந்துவானேன். சாரி ராஜா, நேத்து நான் உங்ககிட்ட வரத்துக்கு தான் ஓடி இருந்தேன். அதுக்குள்ள சின்ன ஒரு இடைஞ்சல் வந்துருச்சு, வர முடியல. கல்பனா, சரி வா, நான் எங்க அப்பா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன். ராஜா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியாது. கல்பனா, நீ என்ன சொல்ற? ஆமா ராஜா, சிங்கத்தின் வலையில சிக்கின புள்ளிமான நான் இப்ப தவிச்சிட்டு இருக்கேன். அங்க இருந்து தப்பிச்சு போக முடியாம, அங்க இருக்கவும் முடியாம நான் திண்டாடிட்டு இருக்கேன். இந்த நிலையில உங்க ஆசைக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. கல்பனா, உன்னுடைய பிரச்சனையை சொல்லி என்கிட்ட சொல்லு. நீ எதையா நீ மறைக்க, உண்மையை சொல்லு. ராஜா, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் எதையும் சொல்ற நிலைமையிலயும் இல்ல. இல்ல கல்பனா, நீ சொல்லித்தான். உன் பிரச்சனை சொல்லி உன் மனசுமையை குறைச்சுக்கோ. ராஜா, அவளோட மனக்குறைகளை அவளால சொல்ல முடியாது, அத நான் சொல்றேன். கபாலி, நீங்க இங்க வந்தீங்க? பயப்படாத. பயமா இருக்குதா? உன்னுடைய அந்த எப்படிப்பட்டதா இருந்தாலும் ராஜா ஏற்றுக்கு தயாரா தாண்டுங்க. அப்படித்தானே மிஸ்டர்? ஆமா, கண்டிப்பா. அவளுக்கா நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். ராஜா, தயவு செய்து சொல்றது கேளுங்க. அவசரப்பட்டு நீங்க என்ன முடிவு சொல்லாதீங்க, எந்த முடிவு எடுக்காதீங்க. கபாலி சொல்றதுலாம் போய். கபாலி, பிளீஸ் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறீங்களா? இந்த நேரத்துல வந்து இங்க வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. தாண்டி போற, ஆனா நான் மட்டும் இல்ல, உன்னையும் கூட்டிட்டு தாண்டி போக போற. கபாலி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கல்பனாவை அழைத்து செல்கிறீங்களா? அது முடியாது. ஏன் முடியாது? கல்பனா என் காதலி. ஏன் அவ வருங்கால மனையாக போறவ. அப்படியா? அதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? கல்பனா என்னோட கம்பெனியில அரைவட்டு கிடப்பவ. கல்பனா, இது என்ன மர்ம விளையாட்டு? இந்த மனிதர் யாரு? ஏன் பேச மாட்டேங்கிற? அவள் பேச மாட்டாள். அவள் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா கல்பனா உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அப்படியே அவள் தேவைப்பட்டா அவளை வீட்டு செல்ல பணம் கோடி தேவை. அது உங்களால முடியாது. ஏன் முடியாது? பணம் எவ்வளவு என்ன தர முடியும், ஆனா கல்பனாவை விட்டு விட மாட்டேன். நீங்க பணம் கொடுப்பதா இருந்தா கல்பனாவை தாராளமா மீட்டிட்டு போங்க. நாளைக்கு
இந்த அட்ரஸுக்கு பணத்தோட வாங்க. கல்பனா வா போகலாம். கல்பனா எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுத்து விட்டு நான் உன்னை மேய்க்கிறேன். ஏமாத்த வந்த 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு நினைச்சேன். ஆனா ஒரே ஒரு பொய்யை சொல்லி இந்த மல்லிகாவை ஊரை விட்டே கூட்டிக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி பார்த்தேன். கட்டிச்சோத்து மூட்டைக்குள்ள பெருச்சாளி பூந்த மாதிரி இந்த சொக்க உண்மையை சொல்லி மல்லிகாவை ஓட்டிக்கிட்டு போயிட்டியா? அடே சொக்கா, நீ நல்லா இருப்பியா? நாசமா போலாம். அது சரி. ஆமா, இப்படி வேலைக்கே போகாம இப்படிதான் இப்படி உடம்ப வளர்த்து வச்சிருக்கிற. உன்ன மாதிரியா மல்லிகா? உன்ன மாதிரியா? யோ, என்னையா உன்ன மாதிரியா? என்னையா வாடி போடுவீங்கன்னா பேசின வச்சுக்க வாயை புடிச்சு தேய்ச்சு போடுவேன். என்ன நாயின்னு நினைச்சியா? உன்னையாட்ட எச்சலனைக்கு காலத்தை ஓட்டுற உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, வாடி போடுவீங்கன்னா பேசினேன்னு வச்சுக்க அப்புறம் இந்த ஊரை கூட்டி மானத்தையே வாங்கி போடுவேன். இவ பெரிய டான்ஸ் ராணியா? ஏறி சண்டா போடுறதுக்கு ஒரு ஆளா? இப்ப நீ என்ன பெரிய கொக்கா? இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வச்சுக்க மூக்க முடிச்சு அறுத்து போடும். அறுத்து இங்க பாரு, இந்த ஊரை கூட்டி உன்னை மானத்தையே வாங்கிடுவேன். மல்லிகா, நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன்? இந்த ஊர்ல இருக்க ஒண்டிச்சட்ட பொம்பளைங்களுக்கெல்லாம் சோப்பு வாங்கி கொடுத்த, பூவு வாங்கி கொடுக்கற பொய்ய சொல்லி அவங்களோட ஆட்டம் போட்ட. இப்போ அதெல்லாம் வாங்கி கொடுக்க கையில காசு இல்ல. அதெல்லாம் வாங்கி கொடுக்க இப்ப கையில காசு இல்ல. இப்போ விஷயம் பெருசாயிடுது. எங்கிட்ட வந்து ஆட்டம் போட்ட பொம்பளை எல்லாம் இப்ப யூனியனா ஒண்ணு சேர்ந்து என்ன வளவேசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டம் போடுறத பார்த்தாங்கன்னா எப்படா இவன் மேடையில இருந்து கீழே இறங்குவானேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, பாத்துக்கிட்டே இரு, வந்து வருஷத்துல நின்னாலும் நிப்பாங்கய்யா. ஆமா, உன்ன போய் அவங்க என்னையா செய்ய போறாங்க? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இல்லையா? அவங்க இந்த நாட்டுக்கட்ட பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க ஆளை குனிய வச்சு அடிப்பாங்க, நிக்க வச்சு அடிப்பாங்க. யோ, நீ சொல்றது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? ஐயோ சாமி, என்ன ஆள விடப்பா, நான் போறேன். அடியே மல்லிகா, என்ன காப்பாத்துறன்னு சொல்லி ஆளை கலட்டியோட பாக்குறீங்க. பின்னயா ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்து இப்படி முட்டாளத்தனமா என்கிட்ட வந்து சொல்றீங்க? இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உன்னையவையா காப்பாத்துவா? அடியே மல்லிகா, என்ன சாதாரணமா நினைச்சியா? அவளுக்கு என்ன நிக்க வச்சு அடிச்சா நான் படுக்க போட்டு உதப்பேன். எத்தனை மணிக்கு நீ வர சொன்ன? நானா வீட்டுல பித்தாள படம் ஒண்ணு இருந்தது, அது ஓட்டையா இருந்ததா புளிய போட்டு அடைச்சிட்டு இருந்தாயா? சரி சரி, வா ஒரு ஆட்டம் போட்டோம். இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி? இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒத்தையடி பாதையில காத்திருக்கடி. கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒத்தையடி பாதையில காத்திருக்கடி.
நன்னே தான நன்னே நன்னே புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பளை ஒரு 2 நாளா என்ன நீ எட்டி பார்க்கல புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பளை ஒரு 2 நாளா என்ன நீ எட்டி பார்க்கல அட காத்துக்கிட்டு நிக்கிறண்டி தென்னந்தோப்புல என்ன கண்டுக்காம போற நீ எந்த வாங்கல அட காத்துக்கிட்டு நிக்கிறண்டி தென்னந்தோப்புல என்ன கண்டுக்காம போற நீ எந்த வாங்கல கரத்து பக்கம் அங்க குமரிச்சு கொட்டுக்கிட்டு மழை கொட்டுது கரட்டு பக்கம் இருக்கு கட்டுது அங்க குமரிச்சும் கொட்டுக்கிட்டு மழை கொட்டுது உச்சிக்குள்ள வந்தவடி கொஞ்சம் ஒதுங்கி மழை விட்டதுன்னு போயிடலாம் உச்சிக்குள்ள வந்தவடி கொஞ்சம் ஒதுங்கி மழை விட்டதுன்னு போயிடலாம் எத்தனை மணிக்கு என்ன வரச்சுன்னடி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒத்தையடி பாதையில காத்திருக்கண்டி என்னப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாமா, மணியே 8 ஆகிடுது. இன்னும் சமையல் கட்டில என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லப்பா, தாளிக்கலன்னு சொல்லி கருவேப்பிள்ளை தேடிட்டு இருந்தேன். கடைசி வரையிலும் அது என் கண்ணுக்கு கிடைக்கவே இல்லப்பா. அதான் தூக்கி எறிஞ்சிட்டியாமா? மறுபடியும் அது இப்படிதான் கிடைக்கு. அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? வாசனைக்காக கருவேப்பிள்ளை சமையல சேர்த்துக்கிறாங்க. சாப்பிடும் போது தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடுறாங்க. சில பேர் அந்த கருவேப்பிள்ளை மகிமையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை அமைஞ்சு போச்சு. அப்பா, ஏமா ஏமா நிறுத்திட்டு நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்? ஏமா இதுக்குதான் உங்களுக்கு பேச தெரியலையா? நான் சொல்றேம்மா, நீ ஏன் காலை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆனா அவனை தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டான். கொஞ்சம் வாழ வட்டியா நிக்கிறேன் நீ. ஆனா இந்த வயசுல அவனுக்கு என்னமா செய்ய முடியும்? அப்பா, நான் வாழ வெட்டிய மறுபடியும் புகுந்து வீட்டுக்கு வந்துட்டேன்னு, இப்ப நான் உங்களுக்கு பாரம் ஆயிட்டேன்னு நீங்களும் என்ன வெறுத்து ஒதுக்குறீங்களாப்பா? அப்படின்னா சொல்லுங்கப்பா.
நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுறேன்ப்பா. இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுறேன். என்ன வார்த்தையமா சொன்ன? தயவு செஞ்சு இன்னொரு முறை அந்த மாதிரி சொல்லிடாதுமா. செடியை நட்டவன் தண்ணி ஊத்தி வளர்த்தி கடைசியாக வெட்டி அறியிடும். வேண்டாமா வேண்டாம். அதை நினைச்சால என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குமா. அப்பா, இனிமே நீங்க இந்த வயசான காலத்துல என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம்ப்பா. நீங்க எனக்காக உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா. என் தலைவிதி எப்படி நடக்கணும்னு எழுதியிருக்கோம், அதன்படிதான்ப்பா எல்லாமே நடக்கும். அந்த மாத்த யாரால முடியாதுப்பா. ராஜா நிறுடா. இது குடும்பமா? இது சன்னியாசி கூடாமா? அப்பா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. வீணா என் விஷயத்துல தலையிட்டு நீங்க ஒன்னும் அழட்டிக்க வேண்டாம். ராஜா ராஜா, இனிமே உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ராஜா, நீயும் ரெண்டு கண்கள், அதுல ஒண்ணு கெட்டு நிக்குது. நீயாச்சும் நல்லபடியா இருக்குன்னு சொல்லாம சொல்லிருக்கா. இதே தொல்லையா போச்சு. என்னைக்கு பார்த்தாலும் இதே பேச்சேதான். இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரக்கூட எனக்கு தலைகணியா இருக்குது. நான் வரேன். அண்ணா அண்ணா அண்ணா, அப்பா, அண்ணன் ரொம்ப கோபமா பேசிட்டு போறாருப்பா. கூப்பிடுங்கப்பா, அண்ணனை கூப்பிடுங்க. நீ அவன் கவலைப்படுற, இது அவனோட தலைவலி. அது மட்டும் இல்லமா, சொத்து சுகமல்ல என் கையில் இருக்கும் போது அவன் முன்னால தலை குனிஞ்சு நின்னா. இதெல்லாம் அவன் கைக்கு மாறி போச்சு. இப்ப நான் அவன் முன்னால தலை குனிஞ்சு வைக்கிறதா இருக்குது. இதெல்லாம் விதியம்மா, விதி. இந்த விதியெல்லாம் ஆட்டி பறிக்கிறது அந்த கடவுளோட விதி. அப்பா, நான் மகனை போய் பார்த்து கூட்டியாந்து உன்னோட வாழ வைக்க ஏற்பாடு செய்யணுமா? சரி அப்பா. இதுக்கெல்லாம் நீ எதுவும் மறுத்து பேச வேண்டாம். சரியான நேரத்துல வந்துட்டீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். கபாலி, உன் வரவேற்புக்காக நான் ஒன்னும் வரவில்ல. நான் என் காதலி கல்பனாவை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். தாராளமான வாழ்த்துக்கள். ஆனால் நான் கேட்ட பணம் இதோ இந்த சூட்கேஸில் இருக்குது. என் பேர்ல தங்கம், வைரம், பணம் என் பேரில் இருக்கிற பேங்க் டெபாசிட்ல எல்லாமே எடுத்துக்கொள். ஆனா எல்லா செக் புக்லயும் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். வா கல்பனா, நாம் போகலாம். முட்டாள், அவ்வளவு சீக்கிரமாக கல்பனாவை என்னால் அழைத்து செல்ல முடியாது. ஏன் முடியாது? நீங்க கேட்ட பணத்தை தான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே முடியாதுன்னா அது உங்களுக்கே நல்லதில்ல. நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியும். அதே சமயம் கல்பனாவை எப்போது அனுப்புவது எனக்கு தெரியும். அபானி, என்ன சொல்ற? கல்பனாவை அனுப்ப முடியாது சொல்றேன். அப்படின்னா உன் பணத்தை கேட்கறியா? அதையும் திருப்பி கொடுக்க முடியாது. டேய் கபாலி, ஏண்டா இப்பத்தாண்டா உன்னுடைய கபட நாடகம் என்னன்னு தெரியுது. ஏண்டா என் பணமும் நகையும் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு கொக்கிரிக்கிறாயா? டேய் கபாலி, இந்த ராஜா ஆறுன்னு தெரியுமா? ஒரு காமபத்தன் என்று நீ நினைச்சு நீ காட்டு முறாடித்தனத்தை காட்டுகிறாய். நான் ஆறுன்னு உனக்கு தெரியாது. நான் ஒரு எரிமலை. அப்புறமா உன்னை வந்து பேசிக்கிறேன்டா.
இல்லடா, இந்த இடத்தை விட்டு உன்னால ஒரு அடி கூட மேல முடியாது. நீ கூண்டில சிக்கிய புள்ளிமான். நாங்க கொள்ளலாங்க கொள்ளக்காரங்களா? ஆனா நீ ஒரு விட்டில் பூச்சி. கல்பனாங்க வெளிச்சத்தை தேடி ஓடோடி வந்த, அவனோட அழகுல மயங்கின, உன்னோட சொத்தையெல்லாம் இழந்துட்ட. ஆனா இப்பவும் உனக்கு கல்பனா தேவை. தாராளமா எடுத்துக்க. அதுக்கு கைமாறா உங்ககிட்ட விலை மதிக்க முடியாம வைரமால இருக்கு. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் ஆபத்தை அழைச்சிட்டு போ. கபாலி, நீ சொன்ன மாதிரி நான் ஒரு விட்டில் பூச்சியாக மாட்டிக்கிட்டதான். ஆனா இறுதியாக சொல்கிறேன், என் உயிர் இருக்காரே கல்பனாவை மீட்டு செல்லாம விட மாட்டேன்டா. கல்பனாவை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை பணம், பணம். மருது, இவள் இருவரும் இந்த புயலை அடைவீடு கலட்டும். நான் செல்வம். வா. கபாலி, ஒரு நிமிஷம். ஏன் கபாலி, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துற? என்ன சித்திரவதைப்படுத்துற சொத்தாலும் சொல்லி கோடி சொன்னா இருந்த ராதாவையும் மயக்கி அவர்கிட்ட இந்த பணம் பொருள் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அவரு என் மேல இருக்கிற காதல்ல எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாரு. எனக்கு ஏன் அவர் விடாம இப்படி சித்திரவதைப்படுத்துற? ஏன் இந்த குகையில அடைச்சு வச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னடி தத்துவம் பேசுற? நீ பேசுற தத்துவத்தையும் நீ பாடுற ராகங்களை கேட்க நாங்க ஒண்ணு முட்டை இல்ல வரோம். கல்பனா, அத நான் சொல்றேன். அனாதையா நடுவீதியில அரவணைக்க ஆள் இல்லாம இருந்தப்போ உன்னை எடுத்து இந்த உலகத்துல உலாவிட்டு இருக்கிறமே, அதுக்கு கூலிதான் இந்த நாடகம். நீங்க இந்த அனாதை எடுத்து வளர்த்துறதுனால நீங்க சொல்றப்பட நான் கேட்கணும் சட்டமா? இதோ பாருங்க, சீதையை சிறை வச்ச ராவணனுடைய கதை என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? என்னடி தத்துவம் தத்துவங்களையோ நீ பாடு ராகங்களை கேட்க நான் ஒண்ணு முட்டாள். வரோம். சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன்.
கொட்டே கொட்டே கட்டிக்கப்பா ஒட்டிக்கப்பா கட்டிக்கப்பா ஒட்டிக்கப்பா கப்பா கப்பா ஒட்டுக்கப்பா ஒட்டிக்கப்பா ஒட்டுக்கப்பா முட்டிக்கப்பா கப்பா கப்பா கீழ்கால தள்ளி விடலா காதலன் மனமல்லவா புகழ் பூக்கும் பாசனம் இதுவல்லவா சொல்லாமலே பாடங்கள் சொல்லும் கல்லூரி நீதானடி கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா சேவலை போல் நெஞ்சத்துள்ளும் அட்டை கெட்டு 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 மிசை முடி புது இன்பம் 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 காது முதல் தொப்பு கதால் புது இன்பம் 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 ஆக்சிஜன் இல்லாமல் அசையமலை இல்லாமல் கற்பனை இல்லாமல் கட்டில் மேல் சேராமல் அதிகாலையில் பாரடி கட்டில் காணாமல் போகும் கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா கட்டில் கூட போடா வலியே கட்டி விட்டு கட்டி பூடிடா கட்டில் வரி முட்டுடா வலியே மிச்சமின்றி கட்டி மூடிடா கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகமிகள் அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நன்று பிடிப்பேன் யாரு? ஓ, கோடீஸ்வரர் மாமனாரா? வாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு லேட்டா வருவீங்கன்னு நான் நினைத்து கூட பார்க்கல. தம்பி மகன், நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மனுஷப்பா. அதே மாதிரி நான் காலம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு மகன். எனக்கு முன்னாடியே தெரியும். என் மீது அடுக்கடுக்கா குற்றங்களை சுமத்தி அதையே காரணம் கட்டி பணக்கார பொண்ணு என்ற போர்வையிலே உங்க பொண்ணு நிறுவனாளியாக்கி விடலாம் என்று நினைக்கிறீங்க. அப்படித்தானே மகன்? காரணம் அது இல்லப்பா. உன் குடும்பத்துல 1000 இருக்கு. குடும்பம் இருந்தா சின்ன புருஷன் உண்டாயிட்டு சின்ன சின்ன சண்டையை வார்த்தான் செய்யும். அதுல நீ கோமா கூட இருக்கலாம். அந்த சமயத்துல நான் வந்து உங்களுக்கே தொந்தரவு கொடுக்கணும்னு ஒரு 2 நாள் கழிச்சு வந்தேன்ப்பா. அதனால நான் 3 நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு சமாதானம் நினைச்சேன். நான் நினைச்சு வந்தது கண்ணாடியின் மூலம் பார்க்கலாம். ஆனா என் பொண்டாட்டி அவதான் உன்னோட பொண்ணு. அவள் நினைத்து வந்ததோ தேங்கி நிற்கும் தண்ணீரின் முகம் பார்க்கலாம். இதுல சமாதானம் என்ன இருக்கு? மகன், அவ தாய் இல்லாத ஒண்ணு, செல்வ செழிப்புல வந்த ஒண்ணு.
தண்ணியில முகமாக நினைச்சிருக்கலாம். ஆனா அதாவது பெரிய உரையை எடுத்துக்கிட்டு யாவா வாழ வீட்டில் ஆகிடாப்பா. தேங்க நிக்கிற தண்ணியில முகம் பார்த்தா அது நிலைக்காம எடுத்து சொல்லி என் மகனுக்கு ஒரு வாழ்வு கூடப்பா, வாழ்வு. அப்படின்னா நீங்க நான் என் வயிற்று பசிக்கு பிச்சை கேட்க வரலையப்பா, என் மகனோட வாழ்க்கை பசிக்கு பிச்சை கேட்க. தயவு செஞ்சு என் மகனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து என் 10 வயசுக்கு பால வரும் மகன். ஒரு பொண்ணோட உடல் ஊனம் ஆயிட்டா அவளை ஏத்துக்கிட்டு வாழ்வு கொடுக்கலாம். அந்த பொண்ணோட மனசு ஊனமாயிட்டா அவளை ஏத்துக்கிட்டு வாழ்வு கொடுக்க எந்த ஒரு மனிதனும் முன்வர மாட்டான். மகன் நீ என்னப்பா சொன்ன? என் பொண்ணோட மனசு ஊனமா? இல்லமா, இல்ல. அவளோட மனசு கள்ளங்கவளா கருணை மனசப்பா, கருணை மனசு. நீ அவளை தப்பா நினைச்சுக்கிட்ட. இல்ல, உண்மைதான் சொல்றேன். அவளை நம்பி வாழ வந்த எனக்கு வாழ வழி தெரியாமல் வழிமே விழி வைத்து விதியோட வரவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்ன வாழ வழி தெரியவில்லை? உனக்கு என்ன சொல்ல? பணம் கட்டுக்கட்டா வேணுமா? இல்ல அந்த கார் பங்களா எது வேணும்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏன் மகனுக்கு ஒரு வாழ்வு கொடுப்பா, வாழ்வு கொடு. ஐயா, தயவு செய்து இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானும் என் மனக்குழப்பத்துக்கு மருந்து தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்க பணத்துக்கு அடிமையாக்கி என் விதியை முடிவேற்ற நினைக்காதீங்க. மகன் நீ என்னப்பா சொல்ற? ஐயா, என் மனசுல மறைச்சு வச்சிருக்கிற உண்மையை சொன்னா உங்க மனம் பாதிக்கப்படும். நீங்க வயசுல பெரியவங்க, தயவு செய்து நீங்க போயிடுங்க. நான் போறேன்ப்பா, நான் போறேன். போறதுக்கு முன்னால கடைசியா அவனுக்கு கையெடுத்து கும்பிடுவேன். என் வயசுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து என் மகனை ஏத்துக்கப்பா, ஏத்துக்க. ஐயா, கடைசியா சொல்றேன், இது மட்டும் என்னால முடியாது. நாளுக்கு ஒரு கணவன், வேலைக்கு ஒரு புருஷன் என்ன நினைத்து வர உன் பொண்ணோட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது. மகன் என்ன சொன்ன? என் மகனா பேசின்னு சொல்லிட்டியா? அப்படிப்பட்ட வார்த்தையா எக்காலம் தலையெழுத்தப்பா, தலையெழுத்து. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்ற, என் மகன் கீழ்த்தரமான ஓட்ட என்னதான் உயர பார்த்தாலும் ஊருக்குருவிதா. ஆனா ஏன் மகன் பருந்தாக முடியாது. நீயே இன்னே வந்து அவனை கூட்டியான அவன் உடையோட வாழ்க்கை நடத்த மாட்டான். நான் வரேன். அப்பா வந்துட்டீங்களாப்பா? ஆமா, போன வாக்கிலேயே போலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு கோடீஸ்வரனா பிறந்து கடைசியில ஒரு அனாதையா சேர்த்துக்கான்னு ஊரா பேசுனேன். அதான் வந்துட்டேன். அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? காவல் என்பது கட்டின வேட்டி மாதிரி. அது நாங்க ஓட இருந்து நம்ம மானத்தை காப்பாற்றும். ஆனா இன்னொரு அந்த மாதிரி இல்ல, ஒரு செருப்பா மாறிடுது. வீட்டு வாசப்படிக்கு வெளியே நின்றுது. அதான் நம்ம வாழ்க்கைப்படி. என்னுடைய தலைவிதி அப்படின்னா அத மாத்த யாரால பாப்போம்? அதன்படிதானே எல்லாமே நடக்கும்.
அதுக்காக நீங்க ஏன்பா மனசை போட்டு வருத்தப்பட்டுக்கிறீங்க? நான் வருத்தப்படாத என்னவா செய்ய முடியும்? நீ சிறடிச்சு பார்ப்பேன்னு நினைச்ச, சிறகுடிஞ்சு பறவையா பட்டு போன மரம் வந்து நிக்கிறைய, நான் என்னவா செய்ய முடியும்? பெத்த வாசம் இருக்குது, அந்த இந்த உலகத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா அந்த பெத்த வாசத்துக்கு ஒரு சோழம் வரும்போது அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுப்பா உங்களுக்கு? என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. வாழ்க்கையில் இறுதி கட்ட நெருங்கி இருக்குது. அதனால கடைசியா ஒண்ணு சொல்லுங்க. அப்பா என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வலிக்குதா? அப்பா என்கிட்ட என்னன்னு சொல்லுங்கப்பா, என்னன்னு சொல்லுங்க. அப்பா யாரும் இல்லாத இந்த உலகத்துல என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்கப்பா. சொல்லுங்கப்பா, என்ன பண்ணது உங்களுக்கு? சொல்லுங்கப்பா. கூட போறாங்க ராஜாவுக்கு உதவியா இருப்பான்னு நினைச்சா அது நடக்கல. அவனும் ஒரு உதவி ஆயிட்டான். நீயா நாம திருச்சி இல்லைனா நான் சம்பாதிச்சு வச்சலாம் அனாதை ஆயிடு. ஊதாயிட்டாலும் அழிச்சு அவன் ஒரு விடியல் விட்டில் மூச்சு ஆயிடுவான். எனக்கு ஆண்டவன் கொடுத்த 2 கண்ணு, அந்த 2 கண்ணு கேட்டு போச்சு. நான் அந்த உலகத்துல வாழ தகுதியில ஆயிட்டேன். அப்பா நிச்சயமா உங்களோட எண்ணத்தை நிறைவேற்றப்பா. கடவுளை, இது என்ன சோதனை? நீ நான் எங்க அப்பாவை காப்பாத்தணும். என் இறுதி கேட்டா நெருங்கிடுதுன்னா எனக்கு என்ன பண்றது தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. நான் இருக்கிற வரையில உங்களுக்கு எதுவும் நடக்க நான் விடவும் மாட்டேன்ப்பா, விடவும் மாட்டேன். Bye.
சொல்லி என்னை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துட்டு பம்போன்னு விட்டுட்டு நடு வீதியில நிறுத்திட்டு போயிட்டீங்க. இனிமேல் நீ இல்லாம நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டேன்டி. நீ சீக்கிரமா போய் செத்து தொலை. நீ என்னடி சொன்ன? யோ நீதாய ரோசமுள்ள ஆம்பளை, அதனால சீக்கிரமா எங்கேயாவது போய் செத்து போயிரு. ஏண்டி நான் செத்து போனா நீ கண்டவனை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு பாத்தியா? அடியே நான் செத்து போக நீ நினைச்சா நான் சாக மாட்டேன்டி. அப்படியே நான் செத்து போனாலும் நான் பேய வந்தாலும் உனக்கு காவலா இருக்கணும் தவிர நீ அடுத்தவனோட போறத விட மாட்டேன்டி. நீ கிழிச்சு போயா. டே மல்லியா, நீ சரியான பொம்பளையா இருந்தா அடுத்தவனோட அடியே பந்தயமா போடுற ரெண்டுல இருக்க பாத்திரண்டி உன்னைய. இனிமே நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன்டி. நீ எப்படி அடுத்தவன்ட போறதையும் பாத்திரண்டி. நான் மட்டும் ஜெயிச்சு கட்டலன்னு வச்சுக்க, என் பேரு மல்லிகாவே இல்லையா? சன்னியாசி எனக்கு குடும்பம் வேண்டாம் சன்னியாசி. மன்னாரு நீயா? சுக்கா நான் சாமியார் ஆயிட்டேன். இந்த பேரை சொல்லி கூப்பிடாதப்பா. ஐயோ மன்னாரு பாவ, நீ எங்க போற? காசி ராமேஸ்வரம் போறேன். ஐயோ என்னையா திடீர்னு சாமியாரா மாறிட்டியே? என் நிலைமை என்ன ஆகுது கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? பெண்ணே என் அருகில் வராது. என் அருகில் வந்தா நீ இந்த சாமிக்கு துரோகம் செய்த மாதிரி. மேல நீ என் பக்கத்தில் வந்தால் இந்த பாவத்தை போக்க 7 ஜென்மம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஐயோ நான் என்ன செய்வேன்? எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன், இப்படி திடீர்னு சாமியார போறேன்னு சொல்லுவானே, என்னடா பண்றது? இங்க பாரியா, நான் 7 ஜென்மத்துக்கும் நரகத்து போனாலும் என்னையும் பிரிக்கவே முடியாதியா. ஜெய் ஆஞ்சநேயா. பெண்ணே என் அருகில் வராது. என் அருகில் வந்தால் சாபம் கொடுத்துறியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏயா இப்படி இந்த நிலைமைக்கு வந்த? சொக்கா இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு புண்ணியம் தேடிக்கொண்டு நீ நினைச்சது நடக்கணும்னா எனக்கு ஒரு ஓலை கிணற்று தண்ணீர் கொண்டு வர வேண்டும். ஐயா சாமி. ஆமாம் சாமி, நான் நினைச்சது நடக்கணும் சாமி. நீ நினைச்சது நடக்கணும்னா நீயே கிணற்றில் இறங்கி எனக்கு ஒரு கோலை தண்ணீர் கொண்டு வர வேண்டும். ஐயா கிணற்று நீரே தான் வேண்டுங்களா? ஆமாம், அதுவும் நீயே கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுத்து வர வேண்டும். அப்போதுதான் நீ நினைத்தது நடக்கும். சரி சாமி, இதோ ஒரு நொடியில் கொண்டு வருகிறேன். ஆனால் ஒன்று, இவள் ஒரு கள்ளி, அடுத்தவனோடு ஓட நினைக்கிறாள். நான் வரும் வரை இவளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும், சென்று வா. மன்னாரு சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நலமுடன் போ. சாமி எல்லா சாமிகளும் போய் வா என்று சொல்லுவார்கள். ஆனால்
நீங்கள் போய் என்று சொல்லுகிறீர்கள். அதுதான் என் மந்திரம். சரி சாமி, ஆகட்டும். யோ, ஏயா உனக்கு இந்த நிலைமை? அடியே மல்லிகா, வாடி என் அருகில். சாமியார் அருகில் கூப்பிடுற? நீதாயா ஆம்பளை, இப்படி சாமி வேடத்துல வந்து என்னையே வைக்கிட்டு பாத்தியா? சரி சரி, சீக்கிரம் வா. அந்த சொக்க வரதுக்காடி நம்ம எப்படி போயிடுறோம். சீக்கிரம் வாயா. யோ, வாயா சீக்கிரம். என்ன எப்படி தட்டுக்கிற மாதிரி போட்டு ஓடியா ஓடியா. எங்காடி போனா? அடியே மல்லியா, நீ எங்கடி போன? காரி வேட்டி கீழே கிடக்குது. சொக்கா, நீ சாமி ஆயிட்டுதான் என்கிட்ட பொய் சொல்லி எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு என் மல்லியாவை கடத்திக்கிட்டு போயிட்டியாடா பாவி. டேய், உனக்கு கிணற்று தண்ணீர் தான் வேண்டுமா? டேய், உங்க 2 பேரு எங்க இருந்தாலும் சும்மா விட மாட்டான்டா. காசிக்கு போறேன் பெண்ணாலு. காசி கல்பனா, வைரமாலை கொண்டு வர விஷயமா ராஜாவோட முடிவு என்னாச்சு? கபாலி, நான் கேட்கிறேன். ராஜாவை ஏன் இப்படி எல்லாம் சித்திரவதைப்படுத்துற? என்ன சாப்பிடுச்சு? ராஜா ஒண்ணு பண்ணிடாத. என்னடி நடிக்கிற? என்னோட கைக்கு வைரமாலை கிடைக்கல, உன்னை உயிர் சாடி தாண்டி போற. உன்னை மட்டும் இல்ல, உன் உயிரோடு ஒட்டி உறவாட நினைக்கிறாயே அந்த ராஜாவின் தாண்டி போற. கபாலி, கொஞ்சம் நினைச்சு பாரு. உன்னை நம்பி என் உயிரை கூட துச்சமா மதிச்சு நீ கொள்ளையடிக்க போன ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நான் காவல் காத்து என் உயிரை பணம் வைக்கலையா? அந்த நன்றிக்காகவாவது நீ ராஜா விடக்கூடாதா? ராஜா என்ன தப்பு பண்ணாரு? ஏன் அவரை இப்படி சித்திரவதைப்படுத்துற? உனக்கு என்ன உயிர் தானே வேணும்? அவர் விட்டுட்டு ஏன் உயிரை வேணா எடுத்துக்கோ, தாராளமா எடுத்துக்கோ. அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்னை ராஜா ஒரேடியா சாகடிச்சிடு. 2 பேருமே நிம்மதியா போறோம். என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? நீ சகோதரன் பசங்க காட்டுகிறாயா? மானம் கட்டவளே, அன்று எனக்கு மஞ்சத்தில் கொஞ்சம் விளையாட வந்தவன் இன்று எனக்கு சகோதரியா? என்னை பூச்சாண்டி காட்டுற? இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கண்ணீர் வச்சிருக்காங்க. எனக்கு தேவை பணம், தங்கம், வைரம். உனக்கு தேவை உன் உயிர். எனக்கு தேவையான அந்த வைர மாலை பணம் என்கிட்ட கொடுத்துட்டு உன் ராஜா அழைச்சிட்டு போ. இல்லைன்னா உன் விளையாட வேண்டி இருக்கும். நான் வரேன். கல்பனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? கபாலி இது ஏதாவது மிரட்டினானா? அதான் பேயரஞ்சு மாதிரி இருக்கிற. அப்படித்தானே? ராஜா, அடுக்கடுக்கா வர துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல ராஜா. ராஜா, please, நீங்க எப்படியாவது இந்த இடத்தோட தப்பிச்சு போயிருங்க. ஏன் தளபதி எப்படியோ அப்படியே நான் இங்க இருந்துட்டு போறேன். எனக்காக நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். காலை பிடிச்சு வேணாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கல்பனா, நீ என்ன செய்வாய்? பாவம், முள் மேல சேலை விழுந்துருச்சு. முள்ளத்தான் எடுக்கணும். அப்படியே இழுதா சீலை கிழிஞ்சு போயிரு. அப்புறம் எது வந்தாலும் அதை நான் துச்சமாக மாச்சு. நான் உன்னை காப்பாத்தாமல் விட மாட்டேன். ராஜா, வேண்டாம். நீங்க என்ன காப்பாத்துறதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களுக்குதான் துன்பமும் துயரமும் அதிகம் வரும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆபத்து தான்.
தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க. நான் சொல்றத கேளுங்க ராஜா. இல்லைன்னா அதை ஏன் வாயால நான் சொல்ல முடியாது ராஜா. பிளீஸ் ராஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தப்பிச்சு போங்க ராஜா. போயிருங்க ராஜா, போயிருங்க. செல்வனா, என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நான் போயிட்டா உன் கருப்ப சூறையாடி உன்னை கொன்று விடுங்க. நான் எப்படி என்னாலும் வந்துடுறேன். நீ தப்பிச்சு போ. நான் சவாலிகிட்ட ஏமாத்திட்டு எப்படி வந்துடுறேன்? என்ன உங்களை விட்டுட்டு நான் போறதா? முடியாது ராஜா, முடியவே முடியாது. கல்பனா, விட்டுட்டு நான் பிரிஞ்சு போறதா? கல்பனா ப்ளீஸ், எனக்கு ஒண்ணு ஆகாது. நீ போ, நான் வந்துடுறேன். எப்படி? சரி, இவ்வளவு நீங்க சொல்றதுனால நான் உங்களை விட்டுட்டு போ கல்பனா. அண்ணா, உங்களை பக்கத்துல இவ்வளவு அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கேன். உங்களை எங்கெல்லாம் சேர்றது? இது பாருங்க, ராஜாவுக்கும் உங்க மனைவி மேகராவுக்கும் கபாலியில பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அவ செஞ்ச கபட நாடகத்தாலதான் நீங்களும் மேகராவும் பிரிஞ்சு போனீங்க. அவருடைய குறிக்கோளே உங்ககிட்ட இருக்கிற அந்த வைர நகையும் பணமும் தான். அது அவனுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கபாலிக்கும் மேகலாவும் கள்ள தொடர்பு இருக்குன்னு களை கட்டி விட்டாங்க. அதை நீங்க நம்பிட்டீங்க. அதன் பயனா நீங்க 2 பேர் பிரிஞ்சு போயிட்டீங்க. மேகலாவும் கபாலிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் உங்க கூட்டத்துல இருந்தவளா, அதனால இந்த உண்மையில நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப ராஜாவும் அங்கதான் இருக்காரு. மேகலாவும் தன்னுடைய அப்பா செத்த சாவு செய்தி சொல்றதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க 2 பேரும் எப்படி காப்பாத்தணும்? வாங்கண்ணா.
உடன் பிறந்த ரத்தத்தையும் வருங்கால அந்நியும் அள்ளி அழைக்க வந்திருக்கும் என் அன்பு காவிரியே, வா வா. உன்னை கண்டதும் என் ஐம்பொன்களும் ஆரவாரம் செய்கின்றது. உன்னை மீரா தூக்கத்தில் தூங்கி கிடந்த என் இதயம் உன் அழகின் மீது அச்சாரம் போட்டு பள்ளி அழைக்க அழைக்கிறது. உன்னுடைய நயம் என்ன கலையோட்டத்துக்கு நீ மேல் தாண்டா உனக்கு கிடைக்க போற தண்டை எனக்கு நல்லா தெரியுது. முகத்திலேயே இனிமேல் தாண்டா கிளிய போகுது. இந்த உலகத்தை ஆண்ட அத்தனை பெருந்தாளர்களும் போலி முகத்தை ஆண்டார்கள். நான் மட்டுமல்ல விளைவித்து என்னோட கல்பனைகள் ஆசைப்பட்ட சல்லவம் பண்ணிட்டு இருக்கிற நான் உன் சகோதரி மேல ஆசைப்படக்கூடாதா இல்ல சலவப்படக்கூடாதா? உன் தங்கைக்கு அழகில் குறைவா இல்லை அசைந்தாடும் சதையில் குறைவா? வரச்சொல் அவளை வரவேற்க. இவன் தான் உங்க மனைவியும் உங்களையும் பிரிச்சவ. உங்க மனைவியுடைய அண்ணனை கட்டி எப்படி போட்டுருக்கான் பாருங்க. உங்க பணத்துக்காகவும் வயிறு மாலைக்காகவும்
இவன் இந்த அயோக்கிய ராஸ்கல் உங்களை 2 பேர்த்தையும் எப்படி தெரியுமா சித்திரவதைப்படுத்தினா? இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீங்க அநியாயமா அந்த பழையாளனுடைய பேச்ச கேட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிட்டீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இவனை இனிமேல் சும்மா விடக்கூடாது. இவன் ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. பிரிஞ்சிருந்த குடும்பம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துருச்சு. அதோட அண்ணனுக்கும் கல்பனா அன்னைக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். அப்பாவுடைய வீட்டு போன ஆத்மா சாந்தி அடி. இனிமேலாவது இந்த குடும்பத்துல நிம்மதி சந்தோஷமும் நிலவும். நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? நீங்க கூட அவசரப்பட்டு இங்க கல்யாணத்தை பண்ண வேண்டாம், நாங்களே முடிச்சுட்டு வந்துட்டோம். எங்க என்ன அவரை காணுமே? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போது எல்லாரோட வாழ்வுல என்னோட வாழ்வுல நடந்த சம்பவங்களை நினைத்து என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவம் போலயே பேசிவிட்டேன். அதனால் இனிமேல் கொஞ்ச நாள் நான் திரும்பி எல்லாரை போல முடிவு செய்து விட்டேன். தங்கச்சி மேகலா, உன்னோட அண்ணன் இத்தனை வருஷமா பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருமா. இனிமேலு அப்பா சொன்ன மாதிரியே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன். எல்லாமே அப்பா சொன்ன மாதிரியே தாய் தந்தைய இருந்து காப்பாத்தணுமா. அண்ணா என்னண்ணா இது? யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது? வயசுல பெரியவர் நீங்க மன்னிப்புட்டு கேட்கிற போது நீங்க திருந்திட்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அதுவே எனக்கு போதும். இனிமேலாவது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் கால முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணு கொண்டு பக்கத்தில பொண்ணு உள்ள நிக்கையில கண்டவள் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவன ஆத்தா, தெரிஞ்சு போன நம்முடைய வாழ்க்கையில இனிமே இந்த பெரியவங்கிற வார்த்தை கூட இடமே இல்லாம போயிடணும். அதனால நாம 2 பேரும் என்னைக்கு ஒன்னா சேர்ந்து வாழணும். அதான் அப்பாவுடைய ஆசையை ஒண்ணுமோ. நீங்க என்ன சார் இதை பத்தி நினைக்கிறீங்க? என்னுடைய காலடி எடுத்து வைக்கவே அருகதி இல்லாதவன் என்னை மன்னிச்சிடும் மேகலா. கபாடி உண்மையில சுமத்தின அபாண்டத்தை நான் அவசரப்பட்ட ஏத்துக்கிட்டதுனால
ஒரு குற்றமும் செய்யாத உன்னை நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு மேகலா, என்னை மன்னிச்சிடு. ஆத்தா, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? உங்களுக்கு கட்டுன மனைவின்னு ஒருத்தர் இருக்கிறது ஞாபகம் இருந்தா நீங்க அடுத்தவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் மேல வீணா சந்தேகப்பட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க மாட்டீங்களே. நீங்களும் உங்க தாயோடைய கர்ப்பத்துல இருந்து பிறந்தது உங்களை பெத்து எடுத்தது ஒரு பெண் தான் அப்படிங்கிற உண்மையை நினைச்சிருந்தா சத்தியமா நீங்க என் மேல சந்தேகப்பட்டு இருக்க மாட்டீங்க தான். ஆனா இப்ப நான் உங்களுடைய வாரிசை ஏன் வயிற்றுல சுமந்துட்டு இருந்தேன்னா நீங்க சுமக்கிற சமயம் நான் வீண பழிகளை ஏத்துக்க வேண்டியது வரும். அதனால இனிமே நாம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏண்டா எதுக்காக இன்னும் மௌனமா இருக்கீங்க? 4 பேர் கைகொட்டி சிரிக்கிற மாதிரி உங்களோட சந்தேக புத்தியால என்னோட அப்பாவை இழந்து வாழ வெட்டிய வாழ்ந்த கல்பனா எத்தனை மோசமானவளா இருந்தாலும் அவ என்னோட பழகி இருந்தாலும் கூட எத்தனை பேரோட பழகி இருந்தாலும் கூட அவ ஒத்தமைதான் எங்க அண்ணன் ஏத்துக்கிட்டாரு. அவர் உண்மையான புருஷனா இல்ல நீங்களா? நீங்க நான் சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணை வாரி போட்டுட்டீங்க தான். மறந்துருங்க, என்னுடைய சொத்து சுகம் ஆஸ்தி சொந்தம் பந்தம் என்னோட பணத்து மேலதான் நீங்க கண்ணா இருந்தீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இந்த உலகமே உருவாக காரணமா இருந்தார் ஒரு பெண்ணோட கற்பு மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், இது மட்டும் வேண்டாங்கத்தான். வேலையே பயிர் வந்து மேஞ்ச கணக்கா ஆயிடக்கூடாது. அந்த வேலைக்கு ஒரு விளக்கு இல்லாம போயிடும். நான் வரத்தான். மேகலா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக காலம் போறா உன்னை விட்டு என்னை ஒதுக்கி விட்டுறாதே. நடந்ததையெல்லாம் மறந்து விட்டு இனி நம்ம சந்தோஷமான சேர்ந்து கொள்வோம். வா மேகலா. ஏன் மேகலா போய்விட்டாய்? ஐயோ, நான் செய்த தவறு. என்னை மன்னிச்சிடு மேகலா, என்னை மன்னிச்சிடு மேகலா. சந்தோஷமா சேர்ந்து வாழலாம். வா மேகலா. சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதா? இனி எத்தனை நாளைக்கு? நாளைக்கு வேற ஒரு சந்தேகம் வரலாம். இதே சந்தேகத்தை அடிப்படையா வச்சு மறுபடியும் என்னை வீட்டை விட்டு தொடக்கலாம். வேண்டாம். இனிமே நாம காதலிச்சது, கல்யாணம் நடந்து எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்து வாழ தயாராயிட்டேன். உங்களுக்கும் எனக்கு இருந்த உறவு இனிமேல் மனசை விட்டு அழிச்சிடுங்க. அதுக்கு நான் இப்பவே பலமான சோறு கட்டிட்டேன். நடந்தது எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. எனக்கு இந்த சமுதாயத்துல ஒரு தனி வழி பாதை அமைச்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கைய நான் அமைச்சுக்கிறேன். தயவு செய்து இனிமே வாழ்நாள்ல மறந்து என்னை பார்க்கவும் வராதீங்க, என் பேரை உச்சரிக்கவும் பேசாதீங்க. நான் வரேன். எனக்கு என்னோட மனைவி மேல வந்த சந்தேகத்தால என்னுடைய வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்டேன். இதுமாரி சந்தேகம் எந்த குடும்பத்திலும் வந்து என் வாழ்க்கை மேலே தடுப்பு சுவர் விழக்கூடாது. இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. இதுவே எனது ஒரு எடுத்துக்காட்டு. இதுவரை எங்கள் நாடகத்தை கண்டு தானே இருக்கும் எங்களது அண்ணாமலை பிரதர்ஸ் நாடக மன்றத்தின் சார்பாக எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது படைப்பு இது இன்னும் அடுத்த படைப்பு இன்னும் அதிகமாக வருமாறு நீங்கெல்லாம் வாழ்த்து எங்களை வழியமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.